கேள்விகளுக்கு அப்படியே அது சீரியலில் பதில் சொல்கிறேன், இதுக்கும் சொல்கிறேன். மோடி, ராகுல், அமித்ஷா படையெடுத்தார்கள், யாரும் ஜெயிக்கலை அப்படிங்கிறது. படையெடுத்தாங்க, கரெக்ட். ஜெயிச்சாங்களாங்கிறது தான் இஷ்யூ. ஜெயிக்கலை அதில் யாரும். ராகுல் பேசினார், ஒரு ஆங்கிலம் தெரிந்த தமிழ் தெரிந்த மனிதரை அதை டிரான்ஸ்லேட் பண்ண விட்டிருந்தால் அவர் என்ன பேசினார்னாவது என்ன மாதிரி பெரிய அளவுக்கு ஆங்கிலம் தமிழ் தெரியாதவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதை ஒருத்தர் விட்டு உளறல் திரகம். அவர் பேசியது சுத்தமான டிரான்ஸ்லேஷன் தப்பு. அவர் போயிருக்கப்படாது, தனக்கு தெரியலன்னா சும்மா இருந்திருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் பேச சொன்னாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், ஐ ஸ்பீக் ரேர் இங்கிலீஷ், நாட் இங்கிலீஷ் ரேர்லின்னு சொன்னார். எனக்கு அப்போ அதுக்கு அர்த்தம் புரியல. இவர் டிரான்ஸ்லேஷனை கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அதுக்கு என்ன அர்த்தம்னு. இந்த லதான்னு ஒரு நடிகை ஒரு சினிமாவோட பொம்மை வைப்பாங்க, எம்ஜிஆர் சினிமா தான். அதில் எம்மா நீ எழுத படிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. லதா பதில் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், எந்த அளவுக்குமா தெரியும், அதில் பொள்ளாச்சின்னு தான் நான் பொள்ளதாச்சின்னு படிப்பேன். மை நாலேஜ் ஆஃப் தமிழ் கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருந்தது. நான் அவர் பேச்சை ஒதுக்கிடுறேன். கெஜ்ரிவால்லாம் ஒன்றும் பிரமாதமான ஸ்பீக்கர் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அமித்ஷா, எஸ், ஹீ மேட் அ பாயிண்ட். ஸ்டாலினால் தான் இந்த மகளிர் இதை ஒடுக்கிது தோற்று போச்சு, அதனால் யாரும் ஓட்டு போடாதீங்க மகளிர். ஹீ மேட் அ பாயிண்ட். அதை எடுத்துக்குவாங்களா எனக்கு தெரியாது, விட்டுருங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் 2-3 4 தடவை என்ன வந்துட்டு போயிட்டார். பட்டு அவர் வந்துட்டு போனதனுடைய ஏதாவது விளைவுகள் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியலை. நான் மோடியாக இருந்தால் மிக எளிதாக அதை கடந்து வந்திருப்பேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக டிக்ளேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ணாவுக்கு உங்களை தான் பிடிக்கும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தான். எனக்கும் அண்ணா சிஎன் அண்ணாதுரையை பிடிக்கும். செப்டம்பர் 15 அவர் பர்த்டேயில் மதுரை எய்ம்ஸ் திறக்கப்படும், நான் திறந்து வைப்பேன். எந்த நோயிலிருந்து அவரை காப்பாற்ற முடியவில்லையோ அதற்கு ஒரு சிறப்பு பிரிவு அங்கு தொடங்கப்படும். அந்த ஹாஸ்பிட்டல் அவர் பெயரால் அழைக்கப்படும்னு சொல்லியிருந்தார். அந்த கட்சிக்கு அவர் பேச்சுக்கு மரியாதை இருந்திருக்கும், ஓட்டு வாங்கியிருப்பார் கொஞ்சம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சோ கால்டு ஆல் இண்டியா லீடர்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரமாதம் இல்லை. எனக்கு புரியுது சார். ஆனால் இப்போது களம் அப்படின்றது 4 முனை போட்டியாக இருக்கா, 3 முனை போட்டியாக இருக்கா, 2 முனை போட்டியாக இருக்கா? நல்ல வேளை நீங்கள் சசிகலாவெல்லாம் விட்டுட்டீங்க. சில பேர் சசிகலாவை சேர்த்து, ஏன்னா அந்தமாவும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பதில் சொல்கிறேன் முடிச்சுட்டு. இதில் மோடியே ஆகா ஓஹோன்னு திடீர்னு சீமான் புகழ்கிறாரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்படி 75 வயசில் இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை, 24 மணி நேரம் அரசியல்வாதி, அவ்வளவு பிரில்லியண்ட்டு. என்ன திடீர் காதல்னு எனக்கு புரியலை. முந்தா நாள் எடப்பாடியை 4.5 ஆண்டு நல்லா ஆச்சுன்னு சொன்னார். இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இவருக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னா, நான் இப்படி 2 பேரையும் புகழ்ந்து பேசினேன், அதனால் என் கட்சி என் தம்பியெல்லாம் என் முப்பாட்ட மோடிக்கும் இவனுக்கும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல நினைக்கிறாரா? ஆனால் ஆகா ஓஹோன்னு லாங்குவேஜில் புகழ்ந்து பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் மகளிர் 33 1.3%க்கு
ஏன் எதிர்த்து ஓட்டு போட்டார்? அவர் சொல்கிறாரு, நாங்கள் 50% கொடுத்து. கரெக்ட். இன்னும் காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறது கணிக்க முடியுதா சார் இந்த களத்தை? இது எல்லாம் எல்லாம் வந்துட்டேங்க, அதை நோக்கி தாங்க வந்துக்கிட்டு இருக்கிறேன். வர்றேன், நிச்சயமாக வர்றேன் நான். அதனால் அவர் அந்த காரணம் சொல்லலை. பொதுவாக இந்த கணிக்க முடியறதாவும் அதில் வருது. பொதுமக்கள் பேசுகிறது 1/3 ஆல் இண்டியா ரெகக்னிஷன் வந்துருச்சுன்னால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதனால தான் 2/3. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என்ன ஆயிடுச்சு, அப்பாவும் பிள்ளையும் 2/3 ஆயிடுச்சு. யார்? கலைஞர் கருணாநிதியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2/3 ஆயிடுச்சு. இந்த 1/3 ரெகக்னிஷன் ஆச்சுன்னா கனிமொழிக்கு போகணும். அதுக்காகத்தான் தாம் பிள்ளையை கொண்டாடணும், கனிமொழிக்கு போயிடக்கூடாது. அதான் அந்த அம்மா எம்எல்ஏ கேட்டுச்சு. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எம்எல்ஏ இன்டர்வியூக்கு போச்சு அந்த அம்மா. தப்பு கிடையாது. நான் விரிவாக பிறகு பேசுகிற டைம் இல்லை. இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் அவர் பேச்சு நல்லா இருக்குது. ஏன்னா 1 to 1 பேசுகிற மாதிரி பேசுகிறார். பெரிய இலக்கியம், எதுகை மோனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண அண்ணா நல்லா இருக்கிறான்னு கேட்குறாரு. அவர் 2 தப்பு செய்தார். நான் அப்புறம் பச்சையாக பேசிடுவேன். தேர்தல் நேரத்தில் அந்த பச்சையாக பேசுறது சேப்பாக பேசுகிறதுன்னு சொல்லப்படாது. உன்னை பற்றி பல விஷயங்கள் தெரியும். என்னுடைய செங்கோட்டையன் இன்னொரு முகத்தை காமிக்க வைக்காது. அரசியல் நேரத்தில் எந்த தலைவனும் தனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பார்க்குறது தான் உண்மையான முகனும். அது இபிஎஸ்னுடைய தவறு. ஆனால் ஒரு 1 to 1 பேசுகிற அது எடுபடுமா சார்? அப்படின்னா நான் ஆளுமையாக இருக்கிறேன், இப்போது அசைக்க முடியாது. அது ஆளுமை இல்லை சார், ஆளுமை இல்லை சார். ஏன்னா இன்னொரு முகம் இருக்குன்னு அரசியலில் யாரும் எந்த காலத்துலேயும் சொல்லக்கூடாது. அப்போ 1 தான் இருக்கா 2 இருக்கான்னு கேட்பான். எந்தெந்த ஊரில் எப்படி இருக்குன்னு கேட்பான். அதனால் அது தவறு. இந்த பச்சையாக பேசுவதும் மற்றபடி 1 to 1 பேசுகிறாரு, அது எடுபடுது. அவரை பாராட்டுறேன். இது 2ம் அவர் செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். ரைட். இந்த யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள், அதுதான் பேஸ் கொஸ்டின். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் ஒரு 2-3 நாள் கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் அதிமுக ஆட்சியை பிடிக்கும். ஆட்சியை பிடிக்கும் சார். ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. நாளையோட பிரச்சாரம் முடியுதுங்க சார். சார் நாளையோட பிரச்சாரம் முடியுது இல்லை? ஆமாம் சார். இல்லை உண்மைதான். நான் அதனால தான் இன்னும் ஒரு 2 நாள் இப்படி போச்சுன்னான்னு நான் உண்மைதான். அதில் ஒன்றும் டேட்டெல்லாம் யாரும் மாற்ற போகிறது இல்லை. அந்த ஏன்னா ஓரளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் நான் அதிமுக கெயின் பண்ணிச்சு அப்படின்னு மனசார நினைக்கிறேன்னா, நான் எல்லா கருத்து கணிப்புகளையும் தொடர்ந்து அது எல்லாமே சரின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு அடிப்படை தப்பு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கட்சி சார்பாக இருக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் செய்கிற தப்புக்களால் அதிமுகவுக்கு ஓட்டு. என்ன தப்பு சார் செய்கிறாரு? கடுமையாக உழைக்கிறாரு, பிரச்சாரம் தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு, காலையில் நடந்தே வாக்கிங் போய் பிரச்சாரம் செய்கிறாரு, மாலையிலையும் செய்கிறாரு, தறி நெய்கிறாரு. சொல்லுங்க சார். சார் அவரு தான் தறி நெஞ்சது. இங்கே பாருங்க, தறி அவர் நெஞ்சார். அப்புறம் இல்லைன்னீங்க, தவறு இல்லைங்க. அது இல்லை, அவர் இல்லைன்னா தூய்மை பணியாளர் வேலை கூட செய்யலாமே, தவறுலாம் ஒன்றும். ஏங்க ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு வித்தை காமிக்கிறாரா? தனி நெஞ்சு. அவர் தனி நெய்கிற குடும்பமா? தனி நெஞ்சுனா 18 ரூபா 40 பைசா. இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. 50-60 உள்ள திமுகவை இங்கே பார்க்க நேரிடும். அவர் சொன்னது தான். 50 அவர் நானும் பிறக்கலை, அவரும் பிறக்கலை. 60 எங்கள் 2 பேருக்கு 7 வயசு.
நாங்கள் ஒரே வருஷம்தான் பிறந்தோம். என்ன பண்ணு திமுக, நானும் பத்திரிகைகளை படித்தது தான், அவரும் பத்திரிகைகளை படித்தார். நிச்சயமாக இவர் மனைவி மாதிரி திருமதி ராணி அண்ணாதுரை கோயிலாக அமைச்சரை எஸ்காட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு போகலை. அவங்க இது கிடையாதுன்னு நான் சாமி கிடையாதுன்னாங்க. தே ஸ்டுட் பை. இல்லை, இப்போ நான் கேட்குறது சார், கடுமையாக உழைக்கிறார் இல்லைங்க சார், அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்காது. 2 புள்ளி அவர் செய்கிறார். ஒன்று, 5 ஆண்டுகள் ஆட்சியின் மீதான அந்த பலனை மக்கள்கிட்ட விளக்குறாரு. இன்னொரு புள்ளியில் அவர் கடுமையான விமர்சனங்களை தாண்டி பிரச்சார களத்துக்குள்ளே இருக்கிறார்ல. இந்த புள்ளியில் இபிஎஸ்ஓ அல்லது சீமானோ விஜயோ ஈடு கொடுக்குறாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஈடு கொடுக்குறாரு சார். நான் தான் முதலையே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அவர் பேசுகிறது 1 to 1 பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சீமான் ஜெயிக்கிறதா யார் அவரே சொல்லலையே. நான் எதுக்கு வேஸ்ட்டு, என் டயத்தை வேஸ்ட் பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணணும். 50-60 என்ன நடந்துச்சு? தனித்தமிழ்நாடு வாங்கித்தரேன்னு நீங்கள் சொல்லி, அதான் திமுகவினுடைய பிரதான கோஷம். மக்களுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்குனீங்க. ஆஹா, தனித்தமிழ்நாடு வரப்போகுது. அண்ணா சொன்னார், யாரும் கேட்கவில்லை என்றாலும் என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து நான் மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பேன். விட்டுட்டீங்க, ரைட், முடிஞ்சு போச்சு. அல்ல 50-60 என்ன அவர் சொல்கிறது 50-60ன்றது டெல்லியை தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது, டெல்லியை வீழ்த்துவோம் அப்படின்ட்டு தானே 50-60 சொல்கிறாரு. ஓஹோ, 50-60 இவங்க ஆட்சி நடத்துனாங்களா? டெல்லி காங்கிரஸ் ஆட்சி நடத்தலையா சார்? டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம், தமிழ்நாடு எப்பவும் மீண்டும் நிற்குன்றாரு சார். சார் அதாங்க 50-60 தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி நடத்துனாங்களா, மத்தியில் இவங்க ஆட்சி நடத்துனாங்களா? இல்லை, எதை எனக்கு சொல்கிறேன் புரியல எனக்கு. இவங்க இதை சொன்னாங்க. அண்ணாவினுடைய பேச்சு எவ்வளவு மட்டமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அன்னையரணமாக அதை பேசினா தான் திமுககாரன் கை தட்டுமா. ரொம்ப வேதனையான விஷயம். அண்ணா அதை மாதிரி பேசுறது. திருமதி பண்டாரநாயகாவும் ஜவஹர்லால் நேருவும் டெல்லியில் சந்திக்கிறாங்க. 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா சொல்கிறாரு, அவரோ மனைவியை இழந்தவர், இவரோ கணவனை இழந்தவர். இவர்கள் 2 மணி நேரம் 2 பேரும் 1 மணி நேரம் என்ன பேசியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியாதா? இதுதான் 50 திமுக 60 திமுக. இதை விட நான் அசிங்கமாக பேச விரும்பலை. எனவே 50-60 திமுக கொடிகட்டி பறக்கவும் இல்லை. ஒரு சின்ன கட்சி, வளர்ந்து வர்ற கட்சி. நான் அசிங்கமாக தப்பாலாம் பேசலை. இதுதான் அன்னைக்கு பேசலாம் சார். எனவே இன்னைக்கு இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னால் 2 கணிப்புன்னு கேட்டால் அதிமுக ஆட்சியை பிடிக்கலாம். குறைந்தபட்சம் திமுக கம்ஃபர்டபுளாக ஆட்சியை பிடிக்காமல் தடுத்து நிறுத்தம். பேசுகிறேன் சார், நான் ஒரு 7-6 தேர்தலாக கணிப்புகளை பார்த்துக்கிட்டு வர்றேன். கணிப்புகள் எல்லாமே எப்போதும் சரியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனால் பை அண்ட் லார்ஜ் அவன் சொல்கிறது நடக்குது. பேர் சொல்ல நான் விரும்பலை. ஒரு 2-3 பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக வர்றாங்க அவங்க. முதல்ல திரு விஜய்க்கு தான் மீது நம்பிக்கை இருந்தால் 2 இடத்துல நிற்க மாட்டார். எம்ஜிஆர் 2 இடத்துல நிற்கலை. 30 கணிப்புகள் பார்த்த இந்த 30லையும் 1 கணிப்பு கூட நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், பேர் தெரியாதவன், தெரிஞ்சவன், அறிமுகமானவன், பலமுறை ஒருத்தங்கூட அவர் ஆட்சி அமைப்பார்னு சொல்லலை. அதை விட்டு தொலைங்க. ஒருத்தங்கூட அவர் எம்எல்ஏ ஜெயிப்பார்னு சொல்லலை. யாராவது ஒரு கணிப்பில் அவர் எம்எல்ஏ 2 இடத்துல ஒரு இடத்துல ஜெயிச்சிருவார்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அதெல்லாம் சார், நீங்கள் எல்லாத்தையும் முட்டாள்னு ஒதுக்க முடியாது. 30 பேர் கணிச்சிருக்கிறான். ஒருத்தர் கூட அவர் 2 சீட்டில் 1 சீட்டு ஜெயிப்பார்னு சொல்லலை. இதுதான் அவர் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஜெயகாந்தன் எழுத கதையினுடைய பார்ட் 2. அதை கதையை முடிஞ்சால் படிச்சுக்குங்க, விளக்க வேண்டாம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஓட்டை பிரிப்பார்.
நகர்ப்பகுதிகளில் கார்ப்பரேஷன்களில் அவருக்கு நான் பார்க்க முடியுது. கணிப்புகளை பார்க்க அந்த இப்போ பல பேர் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, நகரப்பகுதியில் ஓட்டு அதிகம், கிராம பகுதியில் அப்படியே டிக்ளைன் ஆகுது. எனவே அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நன்றி சார்.